Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி கொண்டக்கடலை அல்வா. ரொம்ப சிம்பிளா கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டியான ஒரு அல்வா இது. சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை 1 கப் கொண்டக்கடலை ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். 8 மணி நேரம் ஊற வைக்கணும் இதை. இங்கே பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இந்த கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துடலாம். முழுகிற அளவு தண்ணி விட்டு 5 விசில் விடணும். நல்லா விசில் வச்சு ப்ரெஷர் அடித்து இங்கே பாருங்க எல்லாத்தையும் வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கொண்டக்கடலைக்கு 1.5 கப் பால் எடுத்துருக்கேன். நல்லா திக்கான பால் எடுத்துக்கணும். பால் அடையோடு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலையை மிக்ஸியில் போட்டு பாலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் செய்வோமோ அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு 1.5 கப் சர்க்கரை, 1 கப் கொண்டக்கடலை, 1.5 கப் பால், 1.5 கப் சர்க்கரை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டோடு சேர்ந்து இதெல்லாம் கலந்தப்போ நல்லா இலகி சர்க்கரை நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடுவீங்க. நல்லா கலந்துட்டு இதுக்கு 1/2 கப் நெய் போதுமானது, கரெக்டாக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி பேனை வச்சிடலாம். அடுத்து இந்த கிண்டிகிட்டே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா ஷைனிங்காக ஒரு கொண்டக்கடலை வெந்து நல்லா அந்த இது அப்சர்வ் பண்ணி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நெய் விட ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நெய் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்க கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் அப்பப்போ விட்டுட்டு கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நம்ம டைம் ஆக ஆக நல்லா சுண்டி நல்ல ஷைனிங்காக ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஊற்றுன நெய்யும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டான அல்வா பார்த்துக்கிட்டே இது வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போயே 3/4 பதத்துக்கிட்ட வந்துருச்சு. ஒட்டலை, எவ்வளோ நல்லா கிளற ஒட்டாமல் இதுவாகிட்டே இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது இருந்து வந்தாங்க, நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டே பிடிக்க முடியாதுங்க இது கொண்டக்கடலையில் தான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னால் தான் இந்த கொண்டக்கடலை அல்வான்னு ஒத்துப்பாங்க. அப்புறம் செமி சாலடாக ஓரளவுக்கு ஆகிடும். அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த வெள்ளை கொண்டரோட ரியல் கலரோட எந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸும் ஆட் பண்ணாமல் ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.